Hi guys, good evening. Hi guys. Hi. ஹாய்ங்க, இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் சொல்லுங்கள். நம்ம இப்போ அவினாசி போயிட்டுருக்கோம். அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில், அம்பாள் பேர் கருணாம்பிகை, அவினாசி அப்பர் கோவில்னு சொல்லுவாங்க. தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில், கொங்கு நாட்டு தலத்தில் முதல் தலம். ஓகே, நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? சாமிக்கா? சாமி எப்படி கும்பிடுவீங்க? கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயில் தேர் திருவிழா ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க. அதோட தேர் இங்க இருக்கு பாருங்க. அங்கே தேர் திருவிழா நடக்கும்போது தேர் எப்படி இருக்குன்றத காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நாளில் வந்திருக்கோம். பிரதோஷத்து வழிபாடை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த கோவில் சிறப்பு பார்த்தீங்கன்னா, கொங்கு நாட்டு ஸ்தலத்தில் முதல் ஸ்தலம், தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இது இந்த கோவில் அவினாசியப்பர் கோவில் வரலாறு என்பது ஒரு கோவிலின் வரலாறு மட்டுமல்ல, கொங்கு நாட்டு ஆன்மீக பாரம்பரியம், சைவ சமய பெருமை மற்றும் சுந்தரனின் அதிசயத்துடன் பின்னி பிணைந்த ஒரு சிறப்பு மிக்க வரலாறு கோவிலாகும். இந்த கோவில் அவினாசியப்பர் கருணாம்பிகை அம்மன். வாங்க நம்ம போய் சாமி தரிசிக்கலாம். இந்த கோவிலின் வரலாறு: 2 சிறுவர்கள் கோவிலில் குளத்தில் குளிக்கச் சென்றனர். அவர்களில் ஒருவரை முதலை விழுங்கியது. பல ஆண்டுகள் கழித்து சுந்தரர் அவினாசிக்கு வந்தபோது அப்போது தேவார பதிகம் பாடி விழுங்கிய சிறுவனை முதலை மறுபடியும் உயிருடன் வெளிக்கொண்டு வந்தது. இதுதான் இந்த தலத்தோட சிறப்பு. அவினாசியப்பர் கோவில் கொங்கு மண்டலத்தின் காசி என்று அழைக்கப்படுகிறது, அல்லது தென்காசி என்றும் அழைக்கப்படுகிறது. காசிக்கு போயிட்டு வந்தால் என்ன சிறப்பு கிடைக்குமோ அந்த சிறப்பு இந்த கோவில் உள்ள அவினாசியப்பரை தரிசனம் செய்யும்போது நமக்கு அந்த பலன் கிடைக்கிறது. அவினாசி அப்பரோட தரிசனம் முடிஞ்சது. அடுத்து எங்க தரிசிக்க போறோம்? யாரை தரிசிக்க போறோம்? அடுத்து நம்ம போகிறது திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி. இந்த கோவில் வந்துட்டு சிவபெருமான், முருகப்பெருமான் 2 பேருக்குமே பிரசித்திப்பட்ட கோயில். கொங்கு நாட்டு ஸ்தலங்களில் 2வது ஸ்தலம் இது. அவினாசியிலிருந்து திருப்பூர் போகிற வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அவினாசியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில். சூரபத்மனை வதம் செய்த பிறகு போரில் உயிர்களை அளித்ததால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க முருகப்பெருமான் இந்த இடத்தில் வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை வழிபட்டதாக புராண வரலாறு உள்ளது. அதனால் இங்குள்ள இறைவர் திருமுருகநாதர் என்றும், முருகனால் வழிபட்ட நாதர் என்பதால் திருமுருகநாதர் என்று பெயர் உள்ளது. திருமுருகநாதர் கோவிலுக்கு சுந்தரர் வரும்பொழுது இறைவன் வேடர் கோலத்தில் வந்து சுந்தரருடைய பொருட்களை மறைத்து வைத்து திருவிளையாடல் செய்தார். இறைவன் மீது பதிகம் பாடி மீண்டும் அந்த பொருட்களை சுந்தரர் பெற்றார். இதனால் இங்கு இழந்த பொருட்களை மீண்டும் கிடைக்க வேண்டி பலர் வழிபாடு செய்கின்றனர். இதுதான் இந்த கோவிலின் சிறப்பு. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில்